காஃபி. நேற்று வந்து இலக்கியவாணன் அவரை வந்து பார்க்கல. அவர் வந்து பேசினார். நான் டீ கடைக்கு போயிருந்தேன், அப்போ வந்து பேசினார். நல்லா இருந்தது, ஃபீல் நல்லா இருந்தது. நல்ல பிள்ளை. இன்னும் அவர் வந்து நிறைய எழுதணும். அவர் கண்கள் வந்து ஒரு தீட்சண்யமான பவர்ஃபுல் ஐஸ் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்த்ததும் அழகாக இருந்தது. அதே மாதிரி மேல்புழுதியூரில் ஒரு பிள்ளையோட கண் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அவள் பேர் வந்து சொல்லக்கூடாது, தப்பு. எனக்கு அவளுக்கு சண்டை, அதனால் சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளைய கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைன்னா பொண்ணு, சரியா? அதுக்கப்புறம் இன்னும் யாரோட கண்ணு வந்து அழகாக இருக்கும். இங்கே பக்கத்தில் வந்து தேவின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாள். முன்னாடி இருந்தா, இப்போ அவள் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா உச்சிமலை குப்பத்துக்கு. அவள் கண்ணு கூட கொஞ்சம் நல்லா முட்டையாக அழகாக இருக்கும். அந்த காளியோட கண்ணு மாதிரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி கண் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் நான். இது ஒரு இலக்கியவாணன் பேசினப்ப ஒரு மகன் கூட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு நல்லா இருந்தது. யாரோ ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஃபீல்லாம் எனக்கு கிடைக்கும். ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி அவர். அதுக்கப்புறம் நேற்றுலேருந்து அப்படியே வரட்டா, எது சொன்னேன் எது சொல்லலைன்னுலாம் எனக்கு தெரியலையே. சும்மா என் கதையை தானே பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் அந்த ஃபீல் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி ஒரு தம்பி பார்த்தேன். இப்போ சாத்தனூர் போகும்போது கருப்பு கலர் ஷர்ட்டு, வேட்டி கட்டிட்டு, தாடியெலாம் வச்சுட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து வந்தார். அவர் கூட ரொம்ப ஒரு ஹீரோ மாதிரி இருந்தது. அவரோட அந்த இதை வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு கதையில் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டேன். அந்த மாதிரி ஆச்சா. அப்புறம் இன்றைக்கி திவ்யாவுக்கும் எனக்கும் ஃபைட் ஓடிச்சு. ஃபைட் மீன்ஸ் அதுதான் பர்ஃபெக்டாக குழந்தைங்க வந்து எதையுமே செய்யறதில்ல. திவ்யா வந்து ரொம்ப சின்ன பிள்ளை தானே. அந்த மாதிரி என் மகளும் தான். திவ்யா, என் மக, அதுக்கப்புறம் இன்னொரு மக, எல்லாமே இந்த தப்ப எல்லாருமே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பாரதி என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், அவர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எட்டாத உயரத்தில் எல்லா பொருளையும் தூக்கி வச்சுருவாங்க. எங்கள் அம்மா, என்னோட தம்பிங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறமா அவங்க இல்லாதப்ப என்னால் வந்து தனியாக மேனேஜ் பண்ண முடியாது, அழுகியாக வரும். நான் திரும்ப சொல்வேன், உங்கள் கூட தானே நானும் இருக்கேன், நீங்கள் வசிக்கிற அதே வீட்டில் தானே நானும் வசிக்கிறேன். அப்போ இந்த வீடு வந்து எனக்கு ஏற்ற மாதிரியும் தானே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். அதை வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா மாதிரி, இப்போ திவ்யா கிட்ட நான் என்ன சொன்னேன், நேற்றே சொன்னேன், அத்தை நான் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன், அவங்க பெரிய அவ்வா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், காலையிலேயே நான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு ரெடி ஆகிடு, நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். சரியா? தப்பாக எதுவும் சொல்லலை சொன்னேன். ஆனால் அவள் என்ன பண்ணா, அங்கே லேண்டில் இருக்கிற நாய்களுக்கு மட்டும் சாப்பாடு வச்சுட்டு இங்கே வந்தா. இங்கே வந்தது நான் என்ன சொன்னேன்ம்மா, இதை வச்சிருமா, வச்சுட்டு கிளம்புமா அப்படி சொன்னேன். அவன் என்ன பண்ணிட்டா, நேராக போனான். போயிட்டு வரவே இல்லை. கஷ்டமாயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது மாதிரி அந்த வேலையை நம்ம தான் செய்ய போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் எனக்கு உதவி தேவைப்படுற நேரத்தில் அவங்க வந்து போயிடுவாங்க. அப்புறமா அவங்களுக்கு தேவைகள் இருக்கும்போது நான் போய் இறங்கி செய்யணும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதுவும் இல்லாமல் நான் அவங்கள டிபெண்ட் பண்ணிடுறேன். எங்கள் அம்மாவையோ திவ்யாவையோ என் மகளையோ நான் வந்து அவங்க டிபெண்ட் பண்ணிடுறேன்னா, அப்போ வந்து அவங்க திடீர்னு விட்டுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், யார்கிட்டையும் ஓட்டுறது இல்லை இப்போலாம். நாய் இல்லைன்னா நீ வந்து ஈஸியாக வந்து நீ இது பண்ணிப்ப தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, நாய்கள் வந்த பிற்பாடு தான் நான் வந்து நகரவே ஆரம்பித்தேன். நாய்கள் வந்த பிற்பாடு தான் நான் என்னுடைய வேலையெல்லாம் செய்யவே ஆரம்பித்தேன். நாய் வந்த பிற்பாடு தான் நான் கொல்லைக்கு போனேன். நாய் என்கிட்ட வந்த பிற்பாடு தான் கொல்லையில் ஷெல்டர் கட்டினேன். நாய்
நாய் வந்த பிற்பாடு தான் இவங்கெல்லாம் சாப்பாடு வந்து நாய்க்கு வைக்க வராதப்ப நானே நகர்ந்துக்கிட்டே போய் ஒவ்வொரு நாய்க்கும் வச்சான். அப்பதான் நான் வந்து என்னுடைய உடல் வந்து செயல்பட ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து நான் ஒரே இடத்துல உட்காரல. அடுத்து வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னோட அந்த வேலை நாய்களுக்காக நான் வேலை செய்ய ஆரம்பிச்சப்போ எனக்கு வந்து டிப்ரெஷன் குறைஞ்சிருச்சு. மனுஷங்க தான் எனக்கு பெரிய டிப்ரெஷனாக இருந்தாங்க. எங்கள் அம்மா, என் பொண்ணு, என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் திவ்யா. அப்படி என்னன்னா என்னுடைய இயலாமை தெரியும். அவங்க உதவியாக தான் இருப்பாங்க, உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்பவும் உதவி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ரிலீஃப் வேணும், அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்குது, அவங்களுக்குன்னு உறவுகள் இருக்காங்க, அவங்க போகிறதுக்கு வீடு இருக்குது, ஏதோ ஒரு வீடு இருக்குது, எல்லாரும் பறந்து போயிடுவாங்க. ஆனால் நான் போய் 2 நாள் தங்கணும் அப்படின்னா எனக்கு எந்த வீடும் கிடையாது, இந்த வீடை தவிர. நான் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு மட்டும்தான் போவேன். எங்கள் சித்தி வீடு திருவண்ணாமலையில். அது அப்போல்லாம் போவேன். அப்புறமா தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிட்ட பிற்பாடு தங்கச்சிக்கு மவுஸ் இது பண்ணுறேன். ஒரு மவுஸ் கடிச்சிட்டா சாமி. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிட்ட பிற்பாடு, அப்புறம் தம்பிக்கு கல்யாணம் ஆகிட்ட பிற்பாடு நான் அங்கே போகலை. இப்போ எங்கள் சித்தி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஸோ நான் போய் பாரமாக இருக்கக்கூடாது நானும் அப்படி சொல்லிட்டு நான் போகலை. போயே ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 6-7 வருஷம் கூட ஆயிருக்குமா என்னன்னு தெரியல நான் போய். அதனால இப்படிதான். அப்போலாம் எனக்கு இது ரொம்ப திடீர்னு அழுக வரும். எப்பவும் தனியாக தான், எப்பவும் பண்டிகை நாளில் எனக்கு சாப்பாடு கிடைக்காது, எப்பவும் நான் தனியாக தான் இருப்பேன். அடுத்தது நானே சமைச்சிக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா லேட் நைட்டில் அவங்க யாராச்சும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன பண்ணுவார்னா, ஆஃபீஸ்க்கு 2 பேருமே, ஆஃபீஸை விட்டு நான் நின்றுட்ட பிற்பாடு, வேலையை விட்டு நின்றுட்ட பிற்பாடு 2 பேருமே கிளம்பி வெளியில் போகணும் அப்படின்னும் போது அவர் மட்டும் கிளம்பி வெளியே போயிடுவார். அப்போ நான் வந்து வாடகை வீட்டில் இருந்தேன். அது ரேம்ப் இருக்கும். என்னோட பேக்கோ என்னோட ஸ்டிக்கோ எடுத்துட்டு வெளியில் வந்துட்டு போக முடியாது. அப்போ நான் எதிர்பார்ப்பேன், என்னோட ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்கணும், என்னோட பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஒழுங்காக செஞ்சிட்ருப்பாங்க, போக போக ஏமாற்றுவாங்க. தேன்மொழி அம்மா மாதிரி வந்து கொஞ்ச நாள் வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு கடைசியில் வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க தேன்மொழி அம்மா கூட. அந்த மாதிரி அதே மாதிரி தான் எல்லாருமே. எங்கள் அம்மா கூட ஒரு நாள் வேலை செய்வாங்க, அப்படியே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக வேலை செய்கிற மாதிரி வேலை செய்வாங்க. 2வது நாள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம வந்து டிபெண்ட் பண்ணுறோம் அவங்கள. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, யாரும் வராதிங்க, தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். தயவு செஞ்சு வராதிங்க, என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், கழுவணுமா நானே கழுவிக்கிறேன், நாய் அள்ளணுமா அதுவும் நானே அள்ளிக்கிறேன், நாய்க்கு சாப்பாடு வைக்கணுமா அதுவும் நானும் வச்சுக்கிறேன், அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா லேண்டில் வந்து வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்குவாங்க. அது வந்து என்னால் நகர்ந்து போக முடியல. ஏன் நகர்ந்து போக முடியலன்னா, ஆமாம், அங்கே வந்து கல்லெலாம் இருக்குது, முட்டி போட்டுட்டு போக முடியல. ட்ரெஸ்ஸெல்லாம் இன்னும் ரொம்ப அழுக்காயிடுது. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸோடவே என்னால் வெளியில் போக முடியல. அது ஒரு நாளைக்கு ஒரு டிஷர்ட்டு ஒரு ஃபேண்ட்டு அப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோதான், காலியாயிரும். அதுவே காலியாயிரும். அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரெஸ்ஸெலாம் அப்படியே ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் வந்து என்னாச்சுன்னா, இப்போ நகர்ந்து அந்த மாதிரிலாம் வேலை செய்யும்போது தான் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிச்சு. நான் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ரொம்ப குண்டாக இருந்தேன். அப்புறமா பொம்மையே சொல்லிட்டேன், நீங்கள் வந்து குண்டாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்ல பார்க்குறவங்களாம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது, ஏன் இவ்வளோ குண்டாக இருக்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வேலை என்னென்னா சும்மா வேலை செய்ய மாட்டேன். சும்மா அங்கே போய் கொல்லையில் வேணும்னே கல் பொறுக்கி எல்லாம் அந்த சின்ன சின்ன கூழாங்கல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் போடுவேன். அங்கே இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க தான், சிரிப்பாங்க. சப்போஸ் அது என்னை பார்த்து தான் சிரிச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து பேசுறது வந்து சில சமயம் சில வார்த்தைகள் புரியும். அவங்களாம் தெலுங்கு பேசுவாங்க, சில வார்த்தைகள் புரியும், சில வார்த்தைகள் புரியாது. அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, என்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்து எனக்கு வரும். நான் அதெல்லாம் கவலைப்பட்டுக்க மாட்டேன். அப்புறம்
கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு புல்லெல்லாம் அறுத்து அப்படி சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நாய்ங்க கூட விளையாடிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டுருப்பேன். அப்போ வர வர என்னாச்சுன்னா நான் வந்து உடல் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டேன். என்னோடய கை மட்டும்தான் உழைக்கும்ல, ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு டைப் பண்ணுவேன். இந்த விரல்லாம் வந்து நாள் முழுக்க டைப் பண்ணிகிட்டே இருப்பேன். வீட்டுக்கு வந்ததும் இந்த விரல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஐயோ காணாமல் போயிடுச்சு, ஐயோ என் விரல் காணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஃபார்ம் 6லாம் 20,000 30,000 ஃபார்ம்லாம் வந்துடும். அப்புறம் 10 பேர்லாம் வச்சு வேலை வாங்கணும். அவங்க கூட சேர்ந்து நானும் ராத்திரி பகல அங்கேயே இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். காசு கொடுப்பாங்க தான். இல்லை சமீபத்தில் ஒருத்தங்க காசு கொடுக்காமையா வேலை பார்த்தீங்கன்னா காசுலாம் கொடுப்பாங்க தான். ஆனால் எனக்கு வேலை பார்க்கணுன்னு விருப்பம் இல்லைனாலும் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது நீ விட்டுட்டு உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுட்டு போயிடலாமே, நீ உன்னை ஒன்றும் கட்டாயப்படுத்தலையே அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு மறைமுகமாக ஒரு கட்டாயப்படுத்தல் வந்து அப்போ இருக்கும். நீ தான் பார்த்துக்கணும். அப்புறமா நீ இதை பார்த்துக்கலைன்னா இந்த வேலை உனக்கு இருக்காது. அந்த மாதிரி இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அது மறைமுகமான ஒரு பிளாக்மெயிலாக கூட இருக்கும். இந்த வேலை வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக அந்த சங்கத்தில் வந்து அந்த காசில் ஒரு 8,000 ரூபாய், கடைசியாக ஒரு 9,000 ரூபாங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பெரிய காசாக தான் இருந்தது. ஏன்னா பொண்ணை படிக்க வைக்கணும். ஆரம்பத்தில் 3,500 ரூபாய் தான் நான் போய் ஜாயின் பண்ணும்போது. 5,000 ரூபான்னு நினைக்கிறேன். அதில் 1,500 ரூபாய் ஏதோ பிடிச்சிட்டு 3,500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அப்படியே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 3,500 ரூபாய்க்கு தான் வேலை செஞ்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் காசு வந்து அதிகமாக கொடுத்தாங்க. என்னடா அந்த மாதிரி. அதனால நான் வந்து இப்படிலாம் இருக்கும். என்ன கதை பேசிட்டு வந்து இது மாதிரி இது பண்ணிட்டேன். போகிறதுக்கு இடம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு வீடு கூட கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து தமிழ்ராஜாவும் அவங்க ஒய்ஃபும் கூப்பிட்டாங்க, வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அப்படி அதுக்கப்புறம் அதே மாதிரி உரிமையாக எங்கள் சித்தி வீட்டுக்கு எங்கள் குட்டி சித்தி 2 சித்தி எனக்கு ஒருத்தங்க இறந்துட்டாங்க. இவங்களை நான் சித்தின்னு கூப்பிட மாட்டேன், குட்டியம்மான்னு தான் கூப்பிடுவேன். குட்டியம்மா அப்படி தான் கூப்பிடுவேன். அவங்க இன்னொரு அம்மா தான் எனக்கு. அவங்க வீட்டுக்கு தான் போவேன் மோஸ்ட்லி. அவங்க வீட்டில் தான் போய் நான் வந்து ரொம்ப தங்குவேன். அதுக்கப்புறம் ஆனால் அவங்க வீட்டில் கூட எனக்கு இது சமைச்சுட்டாங்கன்னு நான் வந்து சாப்பிட்டது கிடையாது. இது வேணும் எனக்கு, இது வந்து சமைச்சுட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவ உன் சாப்பாட்டியா சாப்பிட. சரி ஓகே, கரண்ட் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறாங்க. அமைதியாரு அந்த மாதிரி தான். சரி எனக்கு வந்து மோஸ்ட்லி எங்கள் சித்தி கிட்ட கூட சித்தி எனக்கு இது சமைச்சுட்டாங்க அப்படின்னு கேட்கலாம் சாப்பிட்டது கிடையாது. பட் ஆனால் அங்கே போய் உரிமையாக தங்கிட்டேன், உரிமையாக சாப்பிட்பேன். அதெல்லாம் வேறு மாதிரியான. அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்பேன் நான், பாரதி சார்கிட்ட, இதை சமைச்சுட்டாங்க, இன்னைக்கு சிக்கன் குழம்பு, இன்னைக்கு மீன் குழம்பு, அதெல்லாம் உரிமையாக கேட்பேன். அவர் சமைச்சு தருவார், அதெல்லாம் சூப்பராக சமைச்சு தருவார், சூப்பராக சமைப்பார், எனக்கு பிடிக்கும். ஆனால் அவர் கொஞ்சம் காரமாக சாம்பார்லாம் வைப்பார். அது வந்து அம்மாக்கெலாம் ஒத்துக்காது. அம்மாவுக்கு பொம்மிக்கெலாம் கொஞ்சம் கடுப்பாக வாங்குவேன் காரமாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் வேற ஒரு முறை தமிழ்ராஜா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சென்னை போயிருந்தேன். அப்போ வாலண்டியராக எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு வந்தேன். அது தம்பிங்க வீட்டில் கூட கேட்கறது கற்றுக்கிடுவேன், எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்ட்டு. அது உரிமையாக கேட்கணும். ஒரு சிலர்கிட்ட மட்டும்தானே உரிமையாக கேட்க முடியும். அந்த மாதிரி தமிழ்ராஜா அவங்க வீட்டில். இது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அந்த சைட் போகவே இல்லை. ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அந்த குழந்தைய நான் வந்து போய் பார்க்கவே இல்லை. அதுவும் கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் எல்லாருமே தூரம் இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம்
இந்த உரிமையாக பொங்கல் காசு கொடுங்க, பால் பொங்கிடுச்சான்னு இப்போ கேட்கறதுக்கெலாம் எனக்கு உரிமையாக ஒரு உள்ளன்போடு கூடிய நெருக்கமான உறவுகள்லாம் யாரும் இல்லை. எங்கள் தாத்தா காலத்தோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எங்கள் துரசாமி ரெட்டியார் அவர் தான் எங்கள் அப்பா பெத்த தாத்தா. அவரோட அந்த கடைசி இதோடவே முடிஞ்சிருச்சு. சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது, அத்தைங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வர்றது, அப்புறம் அந்த மாதிரி அது ஒரு பொது குடும்பமாக இருக்கும்போது வந்தது. இப்போல்லாம் தனித்தனி குடும்பமாக ஆயிட்டோம்ல எல்லாரும், அதனால் இப்போ வரல. ஸோ எனக்கு தனி குடும்பம் இருந்தாலும் எனக்கு தனியான உறவுகள்லாம் எதுவும் இல்லை. அதனால் எனக்கு இந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ கிடைக்கல. சொந்தக்காரங்க அப்படின்னா அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான். செங்கத்தில் இருக்கிற வரைக்கும் பத்மாக்கா, ஜமிலாமா, காசியம்மா அவங்க பேர். அவங்க முஸ்லீமாக மாறிட்டதுனால அவங்களுக்கு ஜமீலான்னு பேர் வச்சுருந்தாங்க. இவங்க தான் ஒரு நல்ல விசேஷமான நாள் அப்படி சொன்னால் ஜமீலாமா வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். ஏன்னா அவங்க பொண்ணு ஷபீனா வந்து என்னோடய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அடுத்து வந்து பத்மாக்கா மேலே இருந்தாங்க, அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அப்புறம் அம்மா எப்போ வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க, தம்பி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி அப்படியே போகும். அது வந்து சரியான நேரத்தில் கிடைக்காதுன்னு அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அது என்னடா இது நம்ம லைஃப் இப்படி போயிட்டுருக்கேன். நம்ம எப்படி சொல்கிறது, ஆஃபீஸ்னு ஆஃபீஸ்லேயே இருப்போம். 24 hours ஆஃபீஸ்லேயே இருப்பேன். டேட்டா என்ட்ரி, அதுக்கப்புறம் என் தம்பி பெரிய தம்பி குடிச்சிட்டு அடிப்பான். ஸோ அவனுக்கு பயந்துக்கிட்டு ஆஃபீஸ்லேயே ஏதோ ஒரு ஒர்க் இருக்கா, சரி ஒர்க்கை சாக்கு வச்சுட்டு ஆஃபீஸில் தங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்ட்டு தங்கிக்கிறது. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது வாழ்க்கை. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒரு வாழ்க்கை ஏன் இவ்வளோ எந்திரத்தனமாக இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் வேலையை விட்டாச்சு. ஏன் இவ்வளோ மெஷின்? ஆனால் இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. அதுதான் விரும்புது மனசு. வேலை செஞ்சிட்ருக்கணும்னு தான் விரும்புது. ஏதோ ஒரு வேலை செய்யணும், சும்மா இருக்க முடியல. அதனால தான் நாய் இருக்கிறது, நாய் மேய்க்கிறது, நாய்ங்க கூட இருக்கிறது, இந்த மாதிரி நாய் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது, அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு வேலை செய்யாமல் இருக்க முடியல. கொஞ்ச நாள் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணணும், ட்ரஸ்ட்டு டெவலப் பண்ணணும். நான் ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன், அதை டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும். அந்த மாதிரிலாம் நினச்சி தான் வேலையை விட்டேன். ஆனால் நான் எதையுமே செய்யவே இல்லை. நிறைய சண்டைகள் போட்டேன். நிறைய சண்டை போட்டேன் அம்மா கிட்ட, பொண்ணுக்கிட்ட. அப்படி கிட்டத்தட்ட இப்போ தான் கொஞ்சம் வேலைலாம் செய்கிறேன். இப்போல்லாம் யார்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு பிடிக்கல, யார்கிட்டையும் பேசுறதுக்கும் பிடிக்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெளியில் வரேன். ஏன்னா ஆமாம், இப்போ ரெகுலராக பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணிடுறோம் அவங்கள, ரொம்ப சார்ந்திருக்கிறோம். ரொம்ப ஒரு மனுஷனுக்கோ ஒரு நாய்க்கோ ரொம்ப அடிக்ட் ஆகிறோம். திடீர்னு பேசலைன்னா கஷ்டமாக இருக்கும். இப்போ திவ்யாவே கூட அப்படியே நல்லா பேசிகிட்டு இருப்பா. ஊருக்கு ஆந்திரா போனோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு தேவை வரும்போது மூஞ்சடிப்பா. ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி ஆயிடும் எனக்கு. அதனால் இப்போல்லாம் வந்து திவ்யா கூடலாம் அவ்வளோ க்ளோஸ் இருக்கிறதில்ல. பூமி கூட வந்து நல்லா பேசிகிட்டே இருப்பா. வெளியில் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னும் போது அவளோட அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிறைய பேசுவாள். பொறுப்பை ஏற்றுக்க முடியாதும்பா, எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போகணுமா அப்படின்லாம் சொல்லுவாள். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் நான் போக வேண்டியிருக்குன்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லும்போது கொஞ்சம் ரொம்ப யோசிப்பேன். நிறையவே யோசிப்பேன். என்ன யோசிப்பேன், நான் பாரமாக இருக்குமோ, மற்றவங்களுக்கு பாரமாக இருக்குமோ அப்படின்ட்டு யோசிப்பேன். அப்புறம் அது பாரம் இல்லை, அவங்களுக்கு கூடவே இருக்கிறதுனால எல்லாமே அவங்க எனக்கு செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த இதில் வந்து அவங்களுக்கு சலிப்பு வந்துடுதோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் என் வேலைகள்லாம் நானே செய்ய ஆரம்பித்தேன். ஆமாம், அவங்க வெளியில் போகணும். திவ்யா கூட வெளியில் போனால் தான் வளர முடியுமே தவிர என் கூட இருந்தால் எப்படி வளர முடியாது. இல்லை எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும். ஏன்னா எனக்கு உதவி தேவைப்படும் போது அவங்களுக்கு விளையாடணுங்கிற தேவை இருக்கும். எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவங்க வந்து நம்ம தூரம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நம்ம போய் கேரம் போர்டு விளையாடலான்னு நினைக்கும் குழந்தை.
அந்த நேரத்துக்கு நான் கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வீடு பெருக்கி கொடுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது நான் பெத்த பிள்ளை இல்லைல்ல. நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் அது அது அப்படி தான். அப்புறம் நான் ஏதாச்சும் ஒரு வேலை வச்சுட்டுனா அவங்க என்ன சொல்லுவாங்க, திவ்யா இவ பெத்த பிள்ளையா இருந்தால் இந்த வேலையெல்லாம் வைப்பாளா அப்படின்லாம் சொல்லுவாங்க. உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அப்போ இப்பெல்லாம் ரொம்ப யோசிக்கிறானா, ரொம்பவே யோசிக்கிறான். எப்படி இருக்கிறது, இந்த மனுஷன் கூட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனுஷன் இதுக்கு மேலே வர முடியுமா? என்னோட இயலாமையை தாங்கிக்கிற மாதிரி என் கூடவே இருந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் என் கூடவே நல்லா பேசிக்கிட்டு என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாமல் அப்புறம் ஏன் அது லேடியாக இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. தேனாம்மா கூட சொன்னாங்க. நான் இது மாதிரி சொன்னேன், 24 ஹவர்ஸும் என் கூட இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு 70 எதிர்பார்க்குறேன், எவ்வளோ சேலரி தருவேன் அப்படி கேட்டாங்க. இதுக்கு மேலே தான் டிசைட் பண்ணோம் அப்படி சொன்னேன். ஏன் அது லேடியாக இருக்கக்கூடாதா, என் தங்கச்சி கூட்டிகிட்டு வந்து விடுறேன், அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, எப்போவுமே உங்க கூடவே இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக எப்போவே மாயாத எப்பவுமே கூட இருக்கிறாங்கங்கிறது வேற, எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வேற. தேனம்மா கூட வந்தாங்க, ஆனால் அவங்களால எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியல. நான் எந்த ஒரு வேலை சொன்னாலும் உடனே இது எனக்கு செஞ்சு கொடுத்துடணும்னு செய்யவே மாட்டாங்க யாரும். திவ்யாவும் கூட அப்புறம் செய்கிறேன், நாளைக்கு செய்கிறேன், பொறுத்து செய்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. உடனே யாரும் செய்ய மாட்டாங்க. எனக்கு ஒரு தண்ணி வேணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறமா நிதானமாக போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. முன்னாடிலாம் வந்து தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே சண்டைலாம் போட்டிருக்கேன், அழுதுருக்கேன். ஏன்னா ஆர்வ மிஷின் மேலே இருக்கும், அங்கே இதில் இருக்கிறதுக்கு செங்கத்தில் இருக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் பயங்கரமாக அழுதுருக்கேன். நான் அதுதான் எனக்கு மோஸ்ட்லி செத்து போகணுன்னு ஏன் தோணுதுன்னா, தோணும் அடிக்கடி எனக்கு தோணும். ஏன் தோணுன்னா, ஒன்று அங்கே இருக்கும்போது டயர்டாயிடுவேன், அந்த ரேம்ப் ஏறி போக முடியாது. கொஞ்சம் இதாச்சுன்னா கூட அப்படியே ரோல் பண்ணி கீழே வந்துடுற மாதிரி இருக்கும். அது ரேம்பாக இருக்கிறதுனால படிக்கட்டு இல்லை, மெதுவாக ஏற வேண்டியிருக்கும். எல்லாம் வண்டியில் டைப்பிங் இருக்குது, இந்த வண்டியில் போய் செய்கிற வேலை, அந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சிடுவேன். எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரும்போது அந்த ரேம்ப் ஏறினாவே அது எனக்கு ரொம்ப டயர்ட். அந்த சமயத்தில் வந்து யாராச்சும் தூக்கிட்டு போய் அந்த ரேம்பை கடந்து மேலே விட்டுற மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அது எதிர்பார்ப்பேன், யாராச்சும் தூக்கிட்டு போனோன்ட்டு. ஃபர்ஸ்ட்லாம் சிவா, பத்மாக்கா, சூர்யா இவங்கெல்லாம் யாராச்சும் தூக்கிட்டு போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இந்த வீட்டுக்கு வந்த பிற்பாடு அந்த பிரச்சனை இல்லை. ஆரம்பத்துல என்னோட வீகோ வந்து பின்னாடி இழுத்து விடுறதுக்காக இந்த இடம் வந்து முன்னாடி அப்படியே கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. இந்த வாசப்படி வந்து என்னால் நேராக அப்படி போக முடியாது. இப்படி நேராக போக முடிஞ்சதுன்னா எனக்கு வண்டி வந்து யாரும் இழுத்து விடுற அந்த வேலை இருக்காது. பட் வழி பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த ஆட்டோலாம் வச்சு பந்த் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் என்னால் இந்த பக்கம் போக முடியாது. ஸோ என்னை யாராச்சும் பின்னாடி இழுத்து விடணும். அப்போ அதுக்கு ஒருத்தங்களை உதவிக்கு கூப்பிடணும். அப்போ நான் ஒவ்வொருத்தங்களையும் உதவிக்காக ஒவ்வொருத்தங்க கூப்பிடும்போது அவங்க செய்யலைன்னா எனக்கு அழுக வரும், கஷ்டம் வரும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை திட்டுவேன், என் பொண்ணை திட்டுவேன், திவ்யாவை திட்டுவேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களாம் வந்து கேட்பாங்க, பால் வாங்கிட்டு வா, சமைச்சு கொடு, காஃபி போட்டு கொடு. அப்போல்லாம் வந்து நான் உடனே பண்ணிடுவேன். அது எப்படி சொல்கிறது, போய் கடைக்கு போயிட்டு வானா நான் டக்குன்னு போய் கடைக்கு போயிட்டுருவேன். என்னை கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்று நான் உடனே பண்ணிடுவேன். ஆனால் அவங்க வந்து சரி கொஞ்சம் வா, என் துணி எடுத்துகிட்டு போய் காய போடுங்க அப்படின்னா யாரும் காயப்பட மாட்டாங்க. அந்த துணி ஊசு அடிச்சுட்டு அப்படியே தான் இருக்கும். துணி துவைச்சி வச்சுருப்பேன், அதை ஊசு அடிக்கும், அது அப்படியே தான் இருக்கும். அப்போ இது சின்ன விஷயம் தானே, அது ஏன் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அவங்க மனசில் நான் ஏன் இல்லை அப்படின்ட்டு எனக்கு தோணும். அப்புறம் இங்கேருந்து செங்கத்தில் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு பிற்பாடு எங்கள் அம்மாவோட இடத்துக்கே வந்து என்னோடய கடையை ஷிஃப்ட் பண்ணிட்டு போனேன். நான்
அப்புறம் அதே பிரச்சனை தான் வரும். கொஞ்சம் தண்ணியெலாம் வழியில் தண்ணி ஊற்றாதீங்க அப்படின்னு நான் சொல்வேன். அப்புறம் என் தம்பி அப்போ தான் அந்த ஜூஸ் பழ ஜூஸ் கரண்டியில் தண்ணி இது கழுவிட்டு அப்படியே வழி நெடுக்க ஊற்றிட்டு வருவோம். நான் முட்டி போட்டுட்டு உள்ளே போனோம். அந்த சண்டை இன்றைக்கும் இருக்கும், இப்போவும் இருக்கும். என்னால் அங்கே போக முடியல. நான் திரும்ப திரும்ப சொல்வேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, நானும் உங்கள் கூட தானே வாழ்ந்தாகணும் அப்படியே சொல்வேன். ஆனால் அவங்க மரமண்டிக்கலாம் அது ஏறவே மாட்டேங்குது. எப்பவும் ஏதாச்சும் ஒரு சண்டை வந்தது, ஏதாச்சும் ஒரு சண்டை. இந்த எல்லா பிரச்சனைக்கும் எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து அவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் நான் தான் சண்டை போடுறேன், நான் தான் வாயாடி, நான் தான் சண்டைக்காரி, நான் தான் கதைக்காரி அப்படி சொல்லுவாங்க. சரின்ட்டு இப்பெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டேன். பரவாயில்ல, எனக்கான ஒரு உலகத்தை நானே உருவாக்கிக்க போறேன் அப்படின்னு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட செத்துடணும் அப்படி தோணுச்சு. எதனால அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப. 5 நாய்க்குட்டியும் செத்தப்ப அப்ப தோணுச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கா தமிழ் செல்வி, ஏன் உருப்படியா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறா, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு, அப்படி ஏன் இவ்வளோ மோசமா இருக்கு, நான் மோசமா இருக்குன்னு நினைக்கிறதுனால அது மோசமா இருக்கா, ஒருவேளை நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா அது மாறிடுமா, அப்படிலாம் யோசிக்கிறேன். நான் என்ன நடக்குது இந்த உலகத்துல, ஏன் உலகத்துல ஒண்ணுமே உருப்படியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மண்டை காஞ்சி போச்சு. புசு வந்து உட்காந்துட்டான். ஒரே ஒரு நாய்க்குட்டி இறந்துச்சுன்னா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அழுகியா வரும். அப்படிதான் இருக்கும். அந்த ரோட்ல அடிப்பட்ட அந்த நாயை பார்த்தப்ப கூட அழுகியா தான் வந்துச்சு. அப்ப சிக்கன் சாப்பிடும்போது உனக்கு அழுக வரலையான்னு கேட்காதீங்க, அது ஏன்னா ஃபுட்டு, உணவு அப்படின்னு மனசுல பதிவாயிடுச்சு. ஆனா அது நான் வளர்த்த சிக்கன், நான் வளர்த்த கோழியா இருந்தா கண்டிப்பா அழுக வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒன்று உருப்படியா எதுவும் செய்யல அப்படிங்கிறது தான் தற்கொலை எண்ணத்துக்கான காரணம். எதையும் சாதிக்கல, உருப்படியா செய்யல, நம்ம வாழ்க்கையை வந்து வீணா கழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான தாட். என்ன செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு. ஆனா வையவன் சார் சொல்வார், யாராலையும் செய்ய முடியாததெல்லாம் நீ செஞ்சிருக்க, 4 புக்கு எழுதியிருக்க, ஆமா கிழிச்சேன் அப்படி சொல்லுவேன் அவர்கிட்ட. அவரு ரொம்ப சொல்லிட்டே இருப்பாரு, எழுது 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 அப்படி சொல்லிட்டு. நான் தான் வந்து இது பண்ணுவேன், புக்கு எழுதியிருக்கேன், நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார். அவர் கூட ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப நல்ல மனிதர், என் மேல ரொம்ப அக்கறையுள்ள மனிதர் வையவன். தாரணி பதிப்பக வையவன். இவர் திருப்பத்தூர்காரர். நான் கஷ்டப்படும் போது கூட இருந்தவங்களெல்லாம் நான் வந்து மறக்கவே மாட்டேன். அவங்களாம் நான் ரொம்ப கஷ்டப்படும் போது என் கூட இருந்தாங்க. நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தப்ப, ரொம்ப வருமானம் வந்து ரொம்ப குறைச்சலாக இருந்தப்ப, டைப்பிங் ஒர்க்லாம் கொடுத்து சரி ஓகே சப்போர்ட்டிவாக இருந்தவங்க, கதை எழுத ஊக்குவிச்சவங்க. ஸோ அதனால் ரொம்ப பிடிக்கும். இந்த கதை பேசலாமாங்க அந்த தலைப்பில். இப்படி தான் புலம்பிட்டு இருக்கேன்னு, பயங்கரமான புலம்பல் இது. அட்லீஸ்ட் இந்த நாய்க்குட்டிகள் காப்பகத்தை வந்து நான் ஒழுங்காக இது பண்ணிட்டேன்னா கூட எனக்கு இதாக சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அதை கட்டி முடிச்சிட்டுனா கூட சரி நான் பிறந்ததுக்கு ஏதாச்சும் உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் அடிப்படாமல் நாய்க்குட்டிங்களெல்லாம் வந்து சேவ் பண்ணுறது. உண்மையிலே வந்து நாய்ங்க வந்து ஒரு அற்புதமான பிறவி தெரியுமா. எனக்கு அந்தளவுக்கு நாய்கள் வந்து பிடிச்சது. அந்த மாதிரி
பா. உங்களுக்கு என்னைக்காச்சும் செத்து போயிடணும்னு தோணியிருக்கா? நான் எனக்கு தோணும். எப்பெல்லாம் தோணுன்னா, சுச்சு போக முடியாமல் ஆஃபீஸில் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ தான் எனக்கு தோணும் செத்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ட்ராவலில் எங்கேயாச்சும் போயிட்டு கூட போக முடியாமல் ரொம்ப அவஸ்தப்படும் போது கூட தோணும், என்னடா இது லைஃபு இப்படி. அதுதான் ஏன் சாகணும்னு தோணுதுன்னா, என்னுடைய இயலாமையினால தான் எனக்கு வந்து செத்து போகணும் அப்படி தோணும். அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணிட்டா நம்ம உயிர் வாழலாம்ல அப்படி தோணும். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். வேலையை விட்டு நின்றுட்டேன். அப்புறம் அந்த சுச்சு ப்ராப்ளம்லாம் இல்லை. அடுத்து இங்கே கூட திடீர்னு நகர்ந்துலாம் போக முடியல. அது பாத்ரூம் அந்த பக்கம் இருக்கும்போது டக்குன்னு நகர்ந்து போய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஏன்னா பாத்ரூம் ஈரமாக இருந்துச்சுன்னா போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப வந்து போட்டுட்டு அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இங்கேயும் தான் இருக்குது. கொஞ்சம் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன். அப்புறம் வெளியில் போனேன்னா முன்ன மாதிரி வெக்கம்லாம் பார்க்கறது இல்லை. என்னது, நான் வந்து ஒரு பெண், அதனால வந்து மற்றவங்க முன்னாடி உச்சாலம் போகக்கூடாது, இல்லை எங்கேயாச்சும் ஒரு மறைவாக தான் போகணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு எங்கேயாச்சும் வசதியாக இருக்கிற மாதிரி வண்டி நிறுத்திட்டு கொஞ்சம் மோஸ்ட்லி நான் யாரும் இல்லாத இடத்துல தான் போவேன். சப்போஸ் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அதுக்காக கவலைப்படுறது இல்லை. இப்போ அவ்வளோதான். பெண் அப்படிங்கிறதே, நான் ஒரு பெண்ணுடல் அப்படிங்கிறதையே வந்து உடைச்சிட்டு வெளியே வர்றதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதுதான், இதுதான் என்னோட வாழ்க்கை, என்னுடைய சிரமங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாருக்குமே இந்த சிரமம் இருக்கும். எடுத்து மேலே வச்சிடுறது, எட்டாமல் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த இந்த விழாக்களுக்கெல்லாம் போனோம்னா அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு வேலை நமக்கு மூவிங் ப்ராப்ளம் வந்துடும். எனக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு கால்னா மேனேஜ் பண்ணிப்பாங்க, இல்லை மற்றவங்களாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனாலே மோஸ்ட்லி நான் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு என் வீட்லேயே இருப்பேன். அப்புறம் எனக்கும் வீடு இல்லை, இந்த வீட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு என் பெரிய தம்பி, அதாவது சங்கத்தில் இருக்கும்போது என் பெரிய தம்பி அடித்து வெளியே இழுத்து விட்டதுனால வாடகை வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் வாடகை வீட்டிலேருந்து திரும்பவும் எங்கள் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். அதான் நல்லா இருக்குல்ல கதை. ஆனால் எனக்கு நல்லா இல்லை. இது எப்படி நான் மாற்றுறது இந்த வாழ்க்கையை ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கையா? நாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிளேஸ், அப்படி தான் நான் நினச்சேன். நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் என் துணியை துவைச்சோன்னா நானே எடுத்து காய போட்டுக்கிற மாதிரி, எப்படி நான் என்னோடய இருப்பிடத்தை வந்து கட்டமைக்கிறது, எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கணும். யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது. யாரும் வந்து காஃபி போடுறதுலேருந்து சாப்பாடு செய்கிறது வரைக்கும் எல்லாமே நானே பண்ணிக்கணும். அந்த மாதிரி எப்படி இருக்க முடியும்? என்ன பண்ணால் அது சாத்தியம்? அந்த பணம் வேணும், சம்பாதிக்கணும். மோஸ்ட்லி என்னன்னா, நீ ஏன் நாயை வச்சுட்டு இப்படி அவஸ்தப்படுற? எல்லாரையும் அதுதான் கேட்குறாங்க. நாயை எடுத்துகிட்டு போய் விட்டுரு, நாயை வச்சுட்டு ஏன் இப்படி அவஸ்தப்படுற? ஆனால் இல்லை, அந்த நாய்ங்க தான் எனக்கு இப்போ உயிர் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த நாய்ங்க இல்லைன்னா நான் செத்து போயிட்டுருப்பேன். அந்த நாய்ங்க இல்லைன்னா நான் செத்து கூட போயிருக்க மாட்டேன், இன்னும் டிப்ரெஷனில் இருந்திருப்பேன். இப்போனாச்சும் எப்போவாச்சும் வாழ்கிறேன். இப்போ பேசும்போது ஏதாச்சும் நினச்சிக்கிட்டா கொஞ்சம் குரல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உடையுது. ஆனால் நாய்ங்க இல்லாமல் இருந்திருந்தால் நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருப்பேன். சரியா? போதும், இன்னைக்கு அவ்வளோதான். நான் என்னுடைய புலம்பலுக்காக தான் வந்து இங்கே புலம்பிகிட்டு இருக்கேன், மற்றபடி எதுவும் கிடையாது. சரியா? ஆனால் இது வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இது என் தம்பியோ, என் அம்மாவோ, என் மகளோ, திவ்யாவோ கேட்டாங்கன்னா, நான் ஒரு நாள் தானே விட்டுட்டு போகிறேன்,
அது கூட உன்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியாதா? பாரதி கூட, என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் கூட, நான் அந்த ஒரு வாரம் தானே விட்டுட்டு போகிறேன், அப்போ நான் உன்னால் அந்த ஒரு வாரத்தை மேனேஜ் பண்ண முடியாதான்னா முடியல. அதுதான் உண்மை. முடிஞ்சால் வந்து நான் உங்களை டிபெண்ட் பண்ண மாட்டேன்ல. அப்போ எப்போவுமே வந்து நான் உங்களை எதுவும் குறை சொல்லக்கூடாது. இப்போ நான் தான் வந்து சரியாக இருந்துக்கணும். நான் வந்து டிபெண்ட் பண்ணாமல் என்னுடைய வேலையில் ரொட்டீனாக வந்து நானே செஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னும் ஒரு அவங்க செய்வாங்க, அவங்க செஞ்சிருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் அவங்க கூட இருந்தாலும் என்னுடைய வேலையை நானே செஞ்சுக்கணும். இதெல்லாம் என் வேலைன்னா இந்த